இன்னைக்கு பேசுற காஷ்மீர் பிரச்சனை அது ஒரு போலியான பிரச்சனைன்றாரு. அது ஒரு போலியான பிரச்சனை. மூணுல ஒரு பகுதி இந்த காஷ்மீருக்கு செலவு பண்றோன்ற இன்னைக்கு அதுதான் செலவு பண்ண இருக்கிறாங்க. மூணுல ஒரு பகுதி 1,00,000 கோடி பட்ஜெட்னு வச்சுங்க. 30,000 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டா பக்கத்துல இருக்கிற கேரளாக்காரங்க விட்டுறாங்களா? 30,000 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டீங்களே, அப்ப நாங்க இந்தியன் கிடையாதா? எங்களது ஸ்டேட் கிடையாதா? நாங்க மனிதர்கள் கிடையாதா? கேள்வி கேட்பாங்க. பக்கத்துல இருக்கிற கர்நாடகா கேட்பாங்க, ஆந்திரா கேட்பாங்க, தெலுங்கானா கேட்பாங்க. அது போல நீங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் பிரச்சனைக்காக மூணுல ஒரு பகுதி ராணுவத்துக்கு செலவு பண்றாங்க. அது ஒரு போலியான பிரச்சனை. பூதம் நினைச்சு புதைச்சு வைக்கிறீங்க. எவ்வளவு ஆபத்து வரப்போது பாரு. அது அந்த பகுதியை கொடுத்துருங்க. இப்பயே அந்த பகுதியை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா 2 நாட்டோட இறையாண்மை பிரச்சனை இருக்காது, 2 நாட்டுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்காது, 2 நாட்டுக்கு போர் அபாயம் ஏற்படாது. அதனால கொடுத்துருங்க. அது கொடுக்காத பட்சத்துல நேரு ரொம்ப கோபமாக பேசுறாரு. நேரு நாட்டுடைய பிரதமர் கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். என்ன நினைக்கிற? பிரிவினன் ஆயிடுச்சு, பேசி முடிச்சாச்சு. அவங்கள சகோதரனை ஏத்துக்கிறியா, நண்பரை ஏத்துக்கிறியா, எதிரியை ஏத்துக்கிறியா? என்கிட்ட வெளிப்படையா சொல்லுங்க. நீ சகோதரனா ஏத்துக்க அந்த பகுதி